டக்குன்னு ஓடியாச்சு. ஆமாம், அடிக்கிற வெயில்ல அப்படி டீ குடிக்காமல் இருக்க முடியல. இப்போ தானே ஜூஸ் குடித்தோம். ஜூஸ் குடிச்சிட்டு தான் வந்தோம். அப்புறம் மாமிக்கு டீ போடணுங்க. இது 100 கிராம். அது 100 கிராம். பாக்ஸ் பெருசாக இருக்குது. பாக்ஸ் தான் பெருசாக இருக்குது. 10 நாளைக்கு கூட வராது. சாப்பாடு வச்சு விட்டுட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம மதிய லஞ்ச் வந்து 2:30 மணிக்கு தான் இன்றைக்கி அடுப்பை பற்ற வைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் காலையிலேயே மன்னார்குடி போயிட்டோம். நாங்கள் வந்துட்டு இப்போ ஒரு குழுவில் சேர்ந்துருக்கோம். அதில் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக அந்த 10 பேருமே ஒன்றாவே போகணும், அந்த சைன்லாம் பண்ணுறதுனால. அதனால் காலையில் கரெக்டாக 9:30 மணிக்கெலாம் போயிட்டு இப்போ மணி 2:30 மணி ஆகிடுச்சு. இப்போ தான் நாங்கள் வந்தோம். வர்றப்போ வந்து சாப்பிடல, வந்துட்டோம். வீட்டில் போய்ட்டு சாப்பிட்டுவோம் அப்படின்ட்டு தயிர் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். போய் சாப்பாடு வச்சு தயிர் தாளித்து சாப்பிட்டு போன்ட்டு காலையிலேக்கு இங்கே இருங்களேன். காலையில் வந்து டீயோட பால் இல்லை காலையில். சரின்னு வாங்கிட்டு வரட்டும், இஞ்சி சாயம் போடுவோன்னு பார்த்தா அது கூட போடல. இங்கே இருக்கு காலையில் இட்லி ஊற்றி தூதுவளை சட்னி அரைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வதக்கியெல்லாம் வச்சுட்டேன். அதுக்குள்ளே அவசர அவசரம் எல்லாம் போகணுங்கயும். அப்புறம் டக்குன்னு நாங்கள் காலையில் சாப்பிடாம கூட கிளம்பி போயிட்டோம். இப்போ மதியத்துக்கு வந்து வர்றப்பே தயிர் வாங்கி வந்துட்டோம். தயிர் தாளித்து தூதுவளை துவையம் அப்படியே அரைக்க வேண்டியது தான். மாமி வந்துட்டு நம்ம தோட்டத்தில் வந்து புல் நிறையா வந்துருச்சா. காலையிலேருந்து மாமி வந்து புல் பிடுங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ தான் நாங்கள் வந்தோடனே தான் வந்தாங்க. அவங்களுக்காக வந்தோடனே டீயை போட்டு கொடுத்துட்டு அப்படியே சாப்பாட்டையும் வச்சு விட்டுட்டேன். தயிர் தாளித்து சாப்பிட வேண்டியதான். கொள்ளையில் வந்து தக்காளி, கத்தரி, மிளகாய் கண்ணெல்லாம் வச்சுருக்குறோம். செடியெல்லாம் எல்லா செடியுமே வச்சுருக்குறோம். வந்து பாத்தி கொத்திக்கிட்டு இருந்தேன். காலையிலேருந்து வந்து புல்லு பிடுங்கி பாத்தி கட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ மணி 2:30 ஆகிட்டு. வெயில் தாங்க முடியலை. பிள்ளைங்கெல்லாம் மன்னார்குடி போயிருந்துச்சு. அதுவும் வந்தால் என்ன, அதுவும் இருந்தாலும் இல்லாட்டி போனாலும் நான் வந்து கொத்துவேன். இப்போ வெயில் ஆகிட்டாலும் வீட்டுக்கு வந்தேன். இப்போ டீ போட்டு சாப்பாடு வைக்கிது அமலா. கொஞ்சம் நாளி வெயிலுக்கு கொஞ்சம் நாளி ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் வெயில் சாய்ந்தாப்பெல்லாம் 3 மணிக்கெல்லாம் போய் எடுக்க வேண்டியதான். மறுபடியும் கொத்தி வேலை செய்ய வேண்டியதான். இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இப்போ வயலுக்கு போக போகிறோம், கொள்ளைக்கு போக போகிறோம். நான் இப்போ வந்து சிம்பிளாக சாப்பாடு வச்சுட்டு தயிர் தாளிச்சிட்டு ஸ்நாக்ஸ் வந்து கார பூந்தி ஓலப்பக்கடை இருந்துச்சு வீட்டில் இருந்த. அப்புறம் மோர் மிளகாய் பொரிச்சு நார்த்தங்காய் ஊறுகாய் இருக்குது. சூப்பராக வந்துட்டு மதியத்துக்கு தான் எங்களுடைய லஞ்ச். நீங்கள் காலை நீட்டி விட்டுங்க மாமி. வந்தவொடனே டீ போட்டு குடிச்சு அமலா. இப்போ கொஞ்சம் நல்லி ரெஸ்ட் எடுங்க மாமி, வெயில் சாயட்டும். இப்போ வெயில் கொஞ்சம் பொழுது சாயட்டும் போய் எடுக்கலாம்னு சொன்னிச்சு. அது கொஞ்சம் பொழுது சாஞ்சிட்டுனா நீங்கள் வந்து இப்போ நாங்கள் கிராமத்தில் இப்படி தான் பேசுவோம். பொழுது சாஞ்சிட்டு அந்தி நேரம் கால நேரம்னு நீங்கள் எப்படி பேசுகிறீங்களே எனக்கு தெரியாது. தெரியாது எங்களுக்கு. நாங்கள்லாம் வந்து கிராமத்தில் வந்து நாங்கள் இப்போ எல்லாம் வந்து இப்போ இந்த என்னென்னமோ சொல்லுதுவோம். 5 நேரத்துக்கு ஒன்று சொல்லுதுவோம், கால நேரத்துக்கு ஒன்று சொல்லுதுவோம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. காலம் மாலாம்போ. சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆகிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ கொள்ளைக்கு போக போகிறோம். நான் மணி ஆயிடுச்சு தான். மணி பாருங்க, மணி வந்து 3:15 ஆயிடுச்சு. அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டோம். அதான் சாப்பிட்றாங்க மாமி. சாப்பிட்டுட்டு அப்படியே வயலுக்கு போக வேண்டியதுதான். சரி சாப்பிடுங்க மாமி. சாப்பிட்டு போவோம். இது மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும். போட்டு கொத்த விடாது, அப்படியே வறண்டி தான் விடாமல். இல்லை 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 என்ன பண்ணிட்டோம்னா கொஞ்சம் குற்றேட்டு விட்டு ஓட்டி இருக்கணும். நான் என்ன நினச்சேன், சரி 2வது வாட்டி ஓட்டுறமே அதில் உடஞ்சிரும்னு நினச்சேன். நான் அதில் அப்பயும் உடையலை. இல்லை இப்போது அடுத்த வாட்டியில் என்ன பண்ணோம்னா நல்லா 2 மிட்டாயும் ஓட விட்டு நல்லா காய போட்டு குற்றேட்டு விட்டு கடைசியாக அடித்தோம்னு வச்சுக்கோங்க, பொலன்னு ஆயிரும். இப்போ அம்மா இதில் களையெல்லாம் இருக்குல்ல, அப்படியே அதுலேயே அள்ளி வைக்குது போல். இப்போ தண்ணி ஊற்றுறது தானே அதில் வேண்டியது இல்லையா?
2-3 நாளாக எடுத்து ஓரளவு கொண்டு வந்தாச்சு. அது விட காஞ்சிரும் விடலன்னு. ஒரு செடி கூட அதில் கட்டை இருக்கு பேர், அதை கொத்தி விட்டுறாத திருப்பும். எது ஆடு தின்னது கட்டை கட்டாக இருக்குது. கட்டை கட்டாக தான் அதை கொத்தி விட்டுறாத. சைடில் எல்லாம் கொத்தி விட்டுருவாங்களா? அது இவங்க அந்த கோழியை காமிக்கிறாங்க. அறுத்து விடாதாமலா? ஈஸியாக இருக்கிற பக்கத்தை அடிட்டு வர்ற நீ. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அதுதான் நான் பண்ணிட்டு வரேன். அப்புறம் என்ன சொல்றீங்க? 4 6 அந்த ஓட்டமே எடுத்துருக்காங்க. இது பாருங்க அம்மளா பாருங்க. இந்த ஒரு பாத்தி இதில் இதில் கால்வாசி, இதில் கால்வாசி, இதில் கால்வாசி முடிஞ்சிருச்சு அவங்க வேலை. எனக்கு வேர்த்து ஊற்றி தயாராகிட்டு. சரி பால் வாங்கிட்டு வாங்க, டீ போடுறேன். வாடா, ஒருத்தர் குளிச்சிட்டு இருக்கான், அரே ஜாலி. அப்படிதான் நல்லா தேய். ட்ரம்மு மேலே நின்றுட்டு குளிக்கிறத வருங்க. குத்துறதுக்கு ஈஸியாக வருதா உங்களுக்கு? கம்பி தானே அது? மணி 5 மணி ஆக போகுது, கொத்திட்டு இருக்கோம். பால் இல்லை, போய் அவங்க பால் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் டீ போடணும். இந்த சைடு ஃபுல்லாக இன்னும் கொத்தலை, அந்த சைடு ஃபுல்லாக கொத்தியாச்சு. கொத்தினோடனே செடி உங்களுக்கு தெரியுதா, செடி நல்லா கிளம்பி வருது. இப்போ தான் அந்த சைடு பாதி கொத்து, முக்கால்வாசி வந்துட்டோம். நான் வருங்க, இன்னும் ஒரு கால்வாசி இருக்குது கொத்துறதுக்கு. இன்னும் ஒரு 4-5 பாத்தி தான் இருக்குது இந்த பக்கம். அப்புறம் வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்குது கொத்துறதுக்கு. நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கொத்தி தான் ஆகணும். நாளைக்கு அனிதா வர சொல்லிடவாங்க, வர சொல்லிட்டு. ஆமாம், நாளைக்கு வந்துடும். நாளைக்கு 2 பேரும் நின்னாங்கன்னா மாமியா அனிதாவும் வேறுறாங்க. ஆனால் நேற்று அவ்வளோ மழை இல்லை. நம்மளுக்கு பில்லு இப்போ இந்த பக்கம் எடுத்தாச்சு, இந்த பக்கம் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த பக்கம் மழை எடுக்கிற மாதிரி வரும் போல். இப்போ எடுத்துக்கிட்டே இருக்கணும். எங்கே
வேலி ஓரத்துலையா? ஆ அங்கிட்ட அந்த பக்கமா இந்த பக்கமா? நான் பார்க்கல. ஓ மக்கா மக்கா வா ஒரு பைப் எடுத்துட்டு வருவதில்ல. ஒரு பெரிய பைப்பு தான் கொட்டி வைக்கிறது, அப்படியே நட்டுக்கு உள்ள குட்டியாக வந்து சொல்ல முடியாது. பார்த்து வா. ஆனால் மழை பெய்ய அப்படியே இடம் கட்டி போய் புதுக்குன்னு அகலம் கொடுத்து போயிடும். இங்கே ட்ரெஸ் போட்டு வரானா இல்லையா ஒருத்தன்? டேய் என்னது என்னது என்ன பண்ணணும்? தூக்கணுமா? இந்த ஓடி போயிடும், விட்டுறாத. கொஞ்சம் மண்ணல்லி அந்த அணைக்கிற மண்ணே போடு கொஞ்சம். யார் அது? இது யார் அது? இங்கே பாரு. தியா என்ன? சரி, அப்புறம் நீ அங்கே போயிட்டு வந்து என்கிட்ட வரக்கூடாது. திரும்ப கூப்பிட சொல்லி தூக்க சொன்னாலும் தூக்க மாட்டேன். போ மாமா, மாமிக்கிட்டேயே ஊற்றி விடுங்க. இங்கே இருங்க, வந்தானா இப்போ திரும்ப போகணுமா? அப்படியே தூக்கி போடுவான், அங்கிட்டு ஜம்ப் பண்ணிக்கணும். பார்த்துக்க நீ. இங்கே இருங்க, இதுக்கு இடையில வந்து இங்கேருந்து வந்தோம். இங்கேருந்து வந்து இங்கே தூக்கியாச்சு. என்ன வேணும்? எக்கு 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 எக்கு. அவளை அங்கேயே போகணுமா? டீ குடிங்க. 5 மணிக்கு டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். வரப்பு அணைக்கிறீங்களா? இந்த இது கிட்ட வந்து காட்டு. இந்த போர் போட்டதா? இங்கே இருங்க, நம்ம இங்கே போர் போட்டோமா தண்ணி நல்லா இல்லை, சுத்தாச்சு தான். அந்த மலைக்கு ஆனால் அப்படியே குழி மாதிரி இதானுச்சு, அதில் தான் கொட்டி விட்றாங்க மண்ணை. எப்படி வாங்குது பார்த்தீங்களா இல்லையா உள்ளர? ஹரித்விக். இங்கே இருங்க, இவ தான் போனான், அப்புறம் 2வது ட்ரிப் வர்றான். ஐயா சரி, டீ எப்படி இருக்கு? டீ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி, டாக்குனா என்ன அமுதன்? டாக்குனா என்ன? ஒரு வச்சுக்க, ஓசைப்பட்டு இருக்கிறது மாதிரி செடியில் கண்டாம. அமுதன் அமுதன் போய் ஒன்றை வை. சரி, அமுதனோட கண்ணு எங்கே இருக்கு? காணும் கண்ணு. அவ்வாடா, மூக்கு எங்கே இருக்கு? அமுதன் மூக்கு. அவ்வாடா, அதுதான் மூக்க. சரி, உன்னோட முடி எங்கே இருக்கு? முடி ஐயோ வந்துருங்க. உன் கை எங்கே இருக்கு? சரி, டாக்குனா என்ன? சரி நீங்கள் போங்க, இது கிடக்கட்டும், நாளைக்கு பார்த்துக்குவோம். இதை மட்டும் இப்போ ஒழுங்காக மண்ணு அவங்க அணைச்சிருவாங்க. அவங்க இது கிடக்கட்டும், நாளைக்கு பார்த்துக்குவோம். நீங்கள் போங்க. அனிதாவுக்கு ஃபோன் பண்ணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு வர சொல்கிறேன். அந்த நிறைய கொஞ்சம் அது பில்லு நொம்பல்ல இல்லை, இப்படி எப்படியோ கொத்தி விட்டுக்கிட்டு ஒடியாந்துருவோம். நிச்சயம் கலந்தாக்கா மெக்கா நாள் பார்த்து. சரி மெக்கா நாள் எங்கே மறுபடியும் அடுத்த மாதம்தான். ஆமாம். என்னடா பாபா? 2 நாளும் சமையலா பாபா? 2 நாளா 1 நாளான்னு தெரியல. 30, 31 பாபா நில்லு பாபா. பாப்பா வரட்டும், நம்ம இந்த சைடு போயிடலாம். இப்படி தூக்கி விட்டுடுறேன் ஆத்தவனை.
நீ வா பாப்பா, இந்த சைடாக தூக்கி விட்ருவோம். கூப்பிடுறானா பெரிய பாப்பாவை? அக்கு அம்மா அம்மா அம்மாட்ட இருக்கு. எங்க பிள்ளையார் கோயிலுக்கா? ஏ வாடி ஏ வா வா. பாய் அமுதன், பாய். பாய் பாய். பாய். அவ்வளோதான், இன்றைக்கி கொஞ்சம் தூரம் எடுத்தாச்சு. மணி 5:30 போகுது. மாமியும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறாங்க. போயிட்டு நாளைக்கு வரட்டும் மாமி. இப்போ நாங்கள் வந்து இந்த இப்போ கொத்துனது வரைக்கும் அப்படியே அணைச்சி விட்டுட்டு அப்படியே நாங்கள் நாங்களும் வீட்டுக்கு போக வேண்டியதான். வறண்டி விட்டுற சொல்லிடுறேன். மழைக்குள்ள பெஞ்சு கரைஞ்சிச்சுன்னா அதில் அள்ளி போட்டுக்கலாம். அந்த செத்து பிள்ளை மட்டும் அள்ளி போட்டு நீ பைப் வாங்கின போடு. மழை பெஞ்சு இப்படி எந்த செத்தைய அந்த செத்தையோட அள்ளிக்கிட்டு வந்து இதில் போடு. அந்த பிள்ளை இந்த இதுவோட கரைச்சி அதில் கொட்டு. வேண்டாம். அதையெல்லாம் இதுக்குள்ளே கொட்டி விட்றாமா. பேசாமல் இங்கேயே முன்னாடி கொட்டி விட்டுருந்துருக்கலாம். தெரியலை இவ்வளோ பெரிய ஓட்டை. அப்படியே அதுக்குள்ளே வச்சு குத்தி விட்ருங்க உள்ளே போட்டு. மஞ்சள் குளிச்சிருக்கானா பம்பளம். மாமி வீட்டுக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் நேரம் நாங்களும் கொத்திட்டு அந்த பில்லெல்லாம் கொஞ்சம் வரப்பெல்லாம் அணைச்சி விட்டுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்களும். ஆனால் இந்த வெயில் இல்லாத இந்த நேரத்தில் தான் ஒரு சுறுசுறுப்பு நமக்கு கிடைக்கும். அந்த சுறுசுறுப்பை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் மாக்குன்னு போட்டு வெட்டி ஓரளவு அடைச்சி விட்டுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி மாமி மட்டும் இப்போ பில்லு பிடுங்க வராமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன். வெயிலில் போயிட்டு வந்ததுக்கு நான் அப்படியே உளுந்து படுத்திருப்பேன். அப்படியே தலை வலிச்சிருக்கான். ஆனால் மாமி வந்ததுனால டக்குன்னு சாப்பாடு செஞ்சோம், சாப்பிட்டோம், கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். உடனே அவங்களோட போய் நானும் கொஞ்சம் நின்று இன்றைக்கி மதியத்துலேருந்து அப்படியே பொழுது இப்போ வரைக்கும் அப்படியே போயிடுச்சு. அதுக்கு தான் வீட்டில் ஒரு ஆள் இருந்தால் அது ஒரு சுறுசுறுப்பு தான். இப்போ யாரும் நம்மளை கேட்க யாரும் இல்லைங்கிறப்போ அப்படியே படுத்திருப்போம். அப்போ தான் ரொம்ப தலைவலியாக வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி வெயிலில் அலைஞ்சிட்டு வந்து தலையும் வலிக்கலை. ஓரளவு வேலையும் இன்றைக்கி பார்த்தோம். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு நாள் எடுத்து தான் ஆகணும். நாளைக்கு வந்து மாமி வந்து அனிதாவையும் வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அனிதாவும் மாமியும் தான் நாளைக்கு கொடுங்கன்னா ஓரளவு சரியாயிடும். அடுத்த நாள் நம்ம தண்ணி வச்சு அப்புறம் இந்த ஆட்டு உரம் சொன்னால அது வச்சோம்னா கரெக்டாகிடும். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.